அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 66 பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, இவங்க அந்த பேலஸ்க்கு வந்திருப்பாங்க இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இவங்க பேலஸ்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பேலஸோட பிரின்ஸ் இருக்காருப்பா. இவர் பேர் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் யூ. இவர் நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணுறாரு. வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை பற்றி எனக்கு எல்லாமே சொன்னாங்க. உன்னுடைய வீரத்தை பற்றிலாம் நான் நல்லாவே கேள்விப்பட்டேன். நீ அந்த டீமன்ஸை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்னோட உயிரை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது லின்ஃபெங் என்ன சொல்கிறான், இல்லைங்க என்னை ரொம்ப புகழ்றீங்க, என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணேன் அப்படிங்கிறான். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, உன்ன மாதிரியே எல்லாருமே இருந்துட்டாங்கன்னா இங்கே எந்த பிரச்சனையுமே இருக்கவே இருக்காது. அந்த மார்ஷல் காட் டெம்பிள்லேருந்து வரட்டும், அவங்க உன் மேலே ஏதாவது பழியை போட்டாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணுறாரு, சிங்கி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பேசுகிறாரு. இப்போ ஒரு கேவுக்கு போயிட்டு வந்தாங்களா, அங்கே என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போதைக்கு 2 டீமன் அப்படிங்கிறது எஸ்கேப் ஆயிருக்கு இல்லையா, அதான் அவர் கேட்குறாரு, இன்னும் எத்தனை டீமன் தான் எஸ்கேப் ஆயிருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிறாரு. லின்ஃபெங் என்ன சொல்கிறான், எங்கெங்கெல்லாம் டீமன்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடிச்சு வச்சிருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம பாதுகாப்பு பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் என்ன சொல்கிறாரு, சரி நான் பேலஸ்க்கு போய் பேசி பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. நீங்களாம் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறான், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஃபயர் எனர்ஜி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. ஸோ அங்கே உட்காந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பறவை என்ன தெரியுமா பண்ணுது, அங்கேருந்து ஒரு லோட்டஸ் இருக்குது, அது எடுத்துகிட்டு வருது. இது ஃபயர் லோட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது ஒரு லெவல் அப்படிங்கிறது ரீச் பண்ணுறான். இந்த பறவை என்ன தெரியுமா சொல்லுது, இந்த ஒரு லோட்டஸை நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அப்படிங்குது. அவன் சொல்கிறான், இந்த ஒரு லோட்டஸ் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, இது ஒரு சாதாரண லோட்டஸ்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், எதுக்காக கதை கட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான். இப்போ அந்த சீனியர் இருக்காங்களே அவனுக்குள்ளே இருந்து சொல்கிறாங்க, அந்த ஒரு ஃபயருக்கு கீழே ஒரு கேவ் இருக்கான், அந்த இடத்துல எனர்ஜி பயங்கரமாக இருக்குது, அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அதுக்குள்ளே குதிக்கிறாங்கப்பா. குதிச்சு உள்ளுக்குள்ளே போனால் சொன்ன மாதிரியே ஒரு கேவ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த இடத்துல எனர்ஜி அப்படிங்கிறதும் பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹர்ப்ஸ் இருக்குது. இந்த பறவை என்ன பண்ணுது, அந்த ஹர்ப்ஸை எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்கப்பா. இது பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து இருக்குது அப்படிங்கிறதுனால பிரேக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பறவை சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நக்கலாக சொல்லுது, நீ மட்டும் அதை உடச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அங்கே இருக்க ஹர்ப்ஸை நான் தொடக்கூட மாட்டேன் அப்படிங்குது. இது பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டான். அதான் அவன் சொல்கிறான், யாரோ என்னமோ சொன்னாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்றான். இல்லைங்க அதெல்லாம் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், அதெல்லாம் வேணாம் விட்டுருங்க அப்படிங்குது. ஸோ அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. மிகப்பெரிய தூண் அப்படிங்கிறது இருக்குது. இவன் யோசிக்கிறான், இந்த மாதிரி எத்தனை தூண் இருக்குன்னு தெரியலையே, இது ஃபவுண்டேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஃபயர் எனர்ஜி பயங்கரமாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஃபார்மேஷனுக்காக போடப்பட்டிருக்க ஒரு தூண். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு லோட்டஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அவன். இப்போ இந்த பறவை என்ன பண்ணுது, அந்த ஒரு லோட்டஸ் எடுக்கலான்னு போகும்பொழுது அந்த லோட்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆயிருக்கு. ஸோ அதோட கான்ஷியஸ்னஸ் ஒரு பறவையோட ஷேப் அப்படிங்கிறது எடுக்குது. பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இதால் டிஃபீட்டே பண்ண முடியல. பக்கி என்ன தெரியுமா பண்ணுது, பறந்து போய் இவன் மேலே உட்காந்துக்கிட்டு, இங்கே பாரு, நீ வேணா ஸ்ட்ராங்காக இருக்கலாம், என்னால் வேணா உன்னை டிஃபீட் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் என் மாஸ்டர் கிட்ட உன்னுடைய பாச்சா பலிக்காது அப்படிங்குது. இப்போ அந்த பறவை வேகமாக இவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வருது. இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு பறவையை பிடிச்சிட்டு அதை பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு எனர்ஜி மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுறான். இது என்ன சொல்லுது, இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீ இதை அப்சர்வ் பண்ண அப்படின்னா உன்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுது. சாரி, அப்சர்வ் இல்லை அப்சார்ப். சரின்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு எனர்ஜியை உடம்புக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இருக்கான்ப்பா. இப்போ மேலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்ஷல் காட் டெம்பிள் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆட்கள் வந்துட்டாங்க. பேரு தான் மார்ஷல் காட் டெம்பிள், மனசில் காடுன்னே நினப்பு போல தெரியுது. எதுக்காக வந்திருக்காங்க, எப்பவும் போல் லின்ஃபெங்கை அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இவனுங்க பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ளுக்குள்ளே போகிறானுங்க. போயிட்டு சொல்கிறானுங்க, இந்த மாதிரி நாங்கள் மார்ஷல் டெம்பிளோடைய ஆர்டரில் வந்திருக்கோம். லின்ஃபெங் டீமன் கிளான்ஸ் கூட சேர்ந்துட்டு இந்த உலகத்துக்கே ஆபத்து அப்படிங்கிறத வர வைக்க போகிறான். ஸோ அவனை நான் பிடிக்கணும், அவனை என்கிட்ட ஒப்படையே அப்படிங்கிறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் இல்லை, அவருடைய பசங்க தான் இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி அப்பா வரட்டும், அவர் தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறான். பட் ஆனால் இவன் என்ன சொல்கிறான், தம்பி இது இந்த கான்டினென்ட்டுடைய சேஃப்டி சம்மந்தப்பட்டது, சரியா, உடனே அவனை என்கிட்ட கொடு அப்படிங்கிறாங்க. ஆனால் பிரின்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறான், இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் டீமன்ஸை எதிர்த்து சண்டை போட்டிருக்கான், அவன் டீமன் கிளான் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதனால் என்னால் இதில் முடிவு எடுக்க முடியாது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஸோ இவனுங்க லிட்டரலாக மிரட்டுறானுங்கப்பா. என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, நீ மட்டும் அவனுங்களை ஒப்படைக்கல அப்படின்னா நீயும் அதில் கூட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக உன்னையை சேர்த்து தான் நாங்கள் விசாரிப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ இவனுங்க பாட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு 2 தருதலைங்க அங்கே இருக்குது. அதுங்க என்ன சொல்லுது, எப்பா இருப்பா போகாதீங்க, எதுவும் வந்தாலும் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறானுங்க. இவனுங்க என்ன தெரியுமா சொல்கிறானுங்க பிரின்ஸ் கிட்ட, இப்போது இவங்க எதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க, என்கொயரி பண்ண தானே கூப்பிட்டு போகிறாங்க, அவன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா போட்டோம், அங்கே போய் எல்லா பேரையும் கிளியர் பண்ணிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க.
இதையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா அந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கி உள்ள வந்துர்றா. அவ வந்தோனே என்ன சொல்றா, "நீங்களாடா? உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? சும்மா அவன் மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அவனுங்க என்ன சொல்றானுங்க, "ஓ! நீயும் வந்துட்டல்ல. நீ தான வந்து எங்களோட ஆட்களெல்லாம் தடுத்து விட்ட போன வாட்டி. ஸோ உன்னையும் நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். ஒழுங்கு மரியாதையா அவனையும் அவன் சிஸ்டரையும் வந்து ஒப்படைச்சிருங்க" அப்படிங்கிறாய்ங்க. இவ என்ன சொல்றா, "டேய்! அவன் வந்து அவனோட உயிர் அப்படிங்கிறத சாக்ரிஃபைஸ் பண்ணி சண்டை போட்டத நானே பார்த்துருக்கேன். அவன போய் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்களேடா! நான் வந்து விடமாட்டேன்" அப்படிங்கிறா. அதான் அவனுங்க சொல்றானுங்க, "ஓ! அப்ப நீயுமே வந்து அவன புரொடெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியா? நாங்க வந்து விடமாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாய்ங்க. இவன் என்ன பண்றா, ஒரே அட்டாக் தான். மொத்தமா டிஃபீட் பண்ணிட்டா. இவ்வளோ நேரம் வாய்க்கிழிய வக்கனையா பேசினாய்ங்க. ஒரு அடி கூட தாங்கலங்க. ஸோ இவன் என்ன சொல்றா, "நீ கிடையாதுடா. உன்னோட பவர்ஃபுல்லா யார் வந்தாலும் சரி, நான் கண்டிப்பா எதிர்த்து நிப்பேன்" அப்படின்னு சொல்றா. இப்போ இவனுங்க வந்து பேசுறானுங்க. இவனுங்க என்ன சொல்றானுங்க, "எதுக்காக நீ இந்த மாரி பண்ண? அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு தானே கூப்பிட்டாங்க" அப்படிங்கிறாய்ங்க. அதான் அவன் சொல்றா, "அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கூப்பிடல. அவன ஏதோ கிரிமினல் மாரி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாய்ங்க. அவன் ஒரு ஹீரோடா. ஹீரோஸ் எல்லாம் இந்த மாரி நடத்தக்கூடாது" அப்படிங்கிறா. அவ என்ன சொல்றா, "உங்களுக்கு இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க. நான் வந்து அவன கூட்டு போயிடுறேன்" அப்படிங்கிறா. ஆனா அந்த பெரியவன் என்ன சொல்றான்னா, "இல்ல, இல்ல அவன் இங்கேயே இருக்கட்டும். நான் வந்து பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்பா வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடுன்னு" சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறான்ப்பா. இப்ப இவனுங்க 2 பேர் மறுபடியும் என்ன சொல்றானுங்க, "இங்க பாரு நீ ஏன் இந்த மாரி பண்றன்னு தெரியல. லின்ஃபங்க நம்ம கண்டிப்பா வந்து புடிச்சு குடுத்துருக்கணும்." இவனுங்க என்ன தெரியுமா சொல்றானுங்க, அந்த ஒரு டீமன் கூட சண்டை போட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து இல்யூஷன் அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கும். ஸோ இந்த ஷாவ் இருக்கால, அவள வந்து யூஸ் பண்ணி இவன் நம்மள யூஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாரி இவன் மேல பழிய போடுறாய்ங்க. அவனுக்கு பயங்கர கோவம் வந்தது. "டேய் பைத்தியம் மாரி பேசாதீங்கடா. உங்களுக்கு வந்து ஒரு இழவும் தெரியல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவங்க அப்பா வந்து உள்ளுக்குள்ள வராரு. இப்போ அவங்க அப்பா வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, இங்க நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, "இத பத்தி நம்ம அதிகமா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த ஒரு இடத்துல லின்ஃபங் வந்து ஷாவ் நெறைய வாட்டி காப்பாத்திருக்கான். அவன் வந்து டீமன் கிளான சேர்ந்தவன் கிடையாது. ஸோ அவன அரெஸ்ட் பண்ணணும்னு வந்தாங்கன்னா, நான் கண்டிப்பா புரொடெக்ட் பண்ணுவேன்" அப்படிங்கிறாரு. மறுபடியும் இவனுங்க என்ன கேட்கறானுங்க, "பெரிய கிளான் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்றது?" அப்படிங்கிறாய்ங்க. "யார் வந்தாலும் சரி, எதிர்த்து சண்டை போடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கர ஸ்ட்ராங்கா பேசுறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம லின்ஃபங் இருக்கான்ல, அவன் வந்து உள்ளுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால, அந்த ஒரு பேர்ட வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு போயிட்டான். அந்த பறவை என்ன பண்ணுது, அந்த ஃப்ளவர்ல பாதிய கொண்டு வந்து குடுக்குது. அதான் அவன் சொல்றான், "பரவாயில்லையே உனக்கும் மனசாட்சி அப்படிங்கிறது இருக்கேன்றான்." அங்க மார்ஷல் டெம்பிள்ல என்ன நடக்குதுன்னா, இங்கேருந்து ஒரு 3 பேர் தப்பிச்சு போனாங்கல்ல, அவனுங்க போய் எல்லாத்தையும் வத்தி வைக்கிறாய்ங்க. அப்படியே சொல்றானுங்க. என்ன சொல்றானுங்கன்னா, "நீ கிடையாது. உன்னோட ஸ்ட்ராங்கான ஆட்கள் வந்தா கூட நாங்க வந்து சும்மா விட மாட்டோம்னு சொன்னா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ அந்த ஹெவன்லி ஸ்வாட் செக்டாரை சேர்ந்தவன் இன்னொருத்தன் அங்க இருக்கான். அவன் என்ன சொல்றான், "அவ ஏன் இந்த மாரிலாம் பேசினா? என் டீச்சர் பேரையே கெடுத்துட்டா. அவள வந்து சும்மா விடக்கூடாது" அப்படிங்கிறாய்ங்க. அதான் வந்துருவாய்ங்களே ஊனானா ஒரு கப்பல தூக்கிட்டு. அதே மாரி அங்க வந்து நிக்கிறானுங்கப்பா. இப்ப இந்த பிரின்ஸ் இருக்கார் இல்லையா, அவரு போய் கேட்கிறாரு. "எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவனுங்க என்ன சொல்றானுங்க, "சும்மா தெரியாத மாரி நடிக்காத. அவன வந்து வர சொல்லு" அப்படிங்கிறாங்க. "எதுக்குப்பா வர சொல்லணும்? என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்பொழுது, அவன் மேல வந்து 3 குற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. "என்ன 3 குற்றம்?" "1 வந்து டீமன் கிளான் கூட சேர்ந்து டீமன்ஸ் வந்து எஸ்கேப் பண்ண வச்சிருக்காய்ங்க 1. சரி. 2வது என்ன அப்படின்னு கேட்டா, எங்க ஆட்கள் கூட சண்டை போட்டு ஒரு சில பேர கொன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2வது குற்றம் சொல்றாங்க. சரிப்பா 3வது என்ன அப்படின்னா, அவனோட சிஸ்டர் இருக்கால, அவளோட உடம்புல டீமன் ரேஸோட பிளட் அப்படிங்கிறது இருக்கான். ஸோ இந்த மாரி 3 குற்றங்கள் அப்படிங்கிறத சொன்ன உடனே இவரு வந்து பயங்கரமா சிரிக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, "டேய் டீமன்ஸ் கூட சண்டை போட்டத பார்த்ததுக்கு 2 சாட்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ சொல்றது வந்து தப்பு" அப்படிங்கிறாரு. 2வது அவர் என்ன சொல்றாருன்னா, "உன் ஆட்கள் அவங்க கூட சண்டை போட்டு அவங்க தோத்து போனாங்க. ஸோ அதையும் நீ வந்து பெருசா சொல்ல முடியாது" அப்படிங்கிறாரு. 3வது அவ உடம்புல அந்த பிளட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது பாவமோ இல்ல அது குத்தமோ கிடையாது. அவ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் இழைக்கல. ஸோ என்னோட பார்வையில அவன் வந்து எந்த தப்புமே பண்ணல. நான் வந்து அவனுக்கு குடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ பேச்சுவார்த்தைலாம் முத்தி போய் என்ன ஆகுதுன்னா, சண்டை அப்படிங்கிறதுக்கு போறாங்கப்பா. அந்த இடத்துல சிங்கி இருக்கால, அவளுமே வந்துடுறா. அவளும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்ப அந்த ஹெவன்லி செக்டாரை சேர்ந்த ஒருத்தன் இருக்கான்ல, அவன் சொல்றான், "ஒழுங்கு மரியாதையா சண்டை போடாம திரும்ப போ" அப்படிங்கிறான். அப்ப அவன் என்ன தெரியுமா சொல்றா, "டேய் அவன் வந்து அவனுடைய சோல் பவரை பர்ன் பண்ணதை நானே பார்த்தேன். அவன் மட்டும் இல்லைன்னா நான் வந்து இறந்து போயிருப்பேன். இந்த உலகத்தையே அவன் காப்பாத்திருக்கான். அவன் ஒரு ஹீரோ. நான் வந்து அவனுக்காக போராடுவேன்" அப்படிங்கிறா. இப்ப வேற வழி இல்லாம சண்டை அப்படிங்கிறது நடக்குதுங்க. அந்த சைட்ல இருந்து 4 பேர் அட்டாக் பண்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, தாக்கு புடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஒரு பேரியர் அப்படிங்கிறது உடையுது. அதுல பிரின்ஸுக்கு அடிபட்டுடுது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூஸா சண்டை அப்படிங்கிறது போட்டுட்டு இருக்கா. ஸோ அவன் மறுபடியும் என்ன சொல்றான்னா, "போதும் நிப்பாட்டு" அப்படின்னு சொல்றான். பட் ஆனா இவன் நிப்பாட்டுற மாரி தெரியல. அதனால அவன் என்ன பண்றான், அட்டாக் பண்றான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காவே இருக்காப்பா. ஆனாலுமே அவன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து சண்டை போடுறான். இப்ப இந்த பக்கம் இன்னொருத்தன் என்ன பண்றான்னா, லின்ஃபெங்கோட சிஸ்டரை புடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவன் என்ன கேட்கிறான், "உன் அண்ணன் எங்க? ஒழுங்கு மரியாதை அவனை சரண்டர் ஆக சொல்லு" அப்படிங்கிறான். இவ சொல்றா, "நாங்க வந்து டீமன் கிளானை சேர்ந்தவங்க கிடையாது. எதுக்காக எங்களை இந்த மாதிரி பண்றீங்க? நாங்க எதுவுமே பண்ணலையே" அப்படிங்கிறா. அதான் அவனுங்க கேட்கறானுங்க, "உன் அண்ணன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் மனுஷங்க சாகுறாங்க. அங்கெல்லாம் வந்து டீமன்ஸ் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க.
இன்னொரு பக்கம் இவ சண்டை போட்டுட்டு இருக்கா இல்லையா, இவளால வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியல. ஸோ இவ என்ன பண்றான்னா ஒரு விபரீத முடிவு அப்படிங்கிறத எடுக்கிறாப்பா. இவளுடைய சோல் பவர் அப்படிங்கிறத பேர்ன் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறா. சோல் பவரை பேர்ன் பண்ணா என்ன ஆகும்? ஒன்று செத்து போயிடுவாங்க, இல்லை ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது போயிடும். ஆனாலும் அவன் அதை பற்றி கவலைப்படல. அவன் என்ன சொல்றான்னா, இன்ஃபங் வந்து அவனோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் சண்டை அப்படிங்கிறத போட்டான். நான் எப்படி அதெல்லாம் பார்க்க முடியும்? கண்டிப்பாக நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. ஆனாலுமே 2 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிடுறா. சண்டை போட்ட 2 பேருமே டிஃபீட் ஆயாச்சு. இப்போ நம்ம ஹீரோடைய தங்கச்சி மட்டும்தான் இருக்கா. அவன் என்ன கேட்குறா, எதுக்காக என்ன மறுபடியும் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாப்பா. இவளோட பவர் என்ன? அது வந்து தர்மா பாடி இல்லையா, அதை யூஸ் பண்ணி சண்டை போடுறா. இதை பார்த்த உடனே அவனுங்க வந்து அலறானுங்க, ஆஹா இது வந்து டீமன் கிளானை சேர்ந்தது, நம்ம வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு வரானுங்க. இங்கே கீழே லின்ஃபங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத முடிச்சிட்டான். ஆனால் வெளியில் யாரோ சண்டை போட்டுருக்காங்களே, யாரா சண்டை போடுறாங்க, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரான். இப்போ இங்கே சண்டை போட்டுருந்தால இவன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிடுறாப்பா, அடி வாங்கிடுறா ஓரளவுக்கு. ஏன்னா இவளுக்கு அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இல்லை. இப்போ இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, அவள் வந்து விழுந்துட்டா, சீக்கிரம் போய் அவளை பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஷாவ் வரா. பட் ஆனால் அவளும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நகுந்தனா அவளு தான் உனக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ராப் பண்ணிடுறாங்க. வேறு வழியே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பறவை இருக்குல்ல ஷாவ்தியன், அது என்ன பண்ணுதுன்னா வந்து எல்லாருமே அட்டாக் பண்ணுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மாஸ்டரோட சிஸ்டர் மேலே கையை வைப்பீங்க அப்படிங்குது. அந்த டைமில் அவள் கேட்குறா, எங்கே என் பிரதர் அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் அந்த இடத்துல வந்து இறங்குறான்ப்பா. அவன் அந்த இடத்துல இறங்கி அவனோட பவரை ரிலீஸ் பண்ணுறான் பாருங்க. அதுலேயே வந்து எல்லாரும் பயந்து போயிடறாங்க, என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்கான பவராக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அந்த சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சண்டை போட்டு பார்த்தேன், பட் ஆனால் என்னால் முடியல அப்படிங்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணீங்க, இதுக்கு மேலே என்கிட்ட விட்டுருங்க அப்படிங்கிறான். இப்போ அவனுங்க கேட்குறானுங்க, நீ தான் லின்ஃபங்கா அப்படின்னு கேட்குறானுங்க. ஆமாம் நான் தான் லின்ஃபங் அப்படிங்கிறான். உடனே எப்பவும் போல் ஒரு பெரிய குற்றப்பத்திரிக்கை அப்படிங்கிறத வைக்கிறாங்க. வச்சுட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படிங்கிறாங்க. இவன் வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறான். இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா பவர் அப் அப்படிங்கிறத பண்ணுறான்ப்பா. அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேஷன் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இவன் என்ன சொல்கிறான், டேய் உங்களுக்கு வந்து நல்லது எது கெட்டது எது உண்மை எது பொய் எதுனே தெரியல, நீ எல்லாம் நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, இந்த கான்டினென்ட்டையே வந்து மார்ஷல் காட் டெம்பிள் தான் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு தெரியணும்டா யார் நல்லவன் யார் கெட்டவன்னு, நாங்கள் ஜட்ஜ் பண்ணுவோம், எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்றானுங்க. அதுக்கு லின்ஃபங் சொல்கிறான், டேய் அந்த மார்ஷல் காட் டெம்பிளோடைய குட்டியோண்டு பிரான்ச் தான் நீ, ரொம்ப ஆடாத அப்படிங்கிறான். இந்த டைமில் இந்த சீனியர் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல டீமன் கூட நீங்கள் சண்டை போடல, நாங்கள் தான் சண்டை போட்டோம், அதை கஷ்டப்பட்டு அடக்குன அந்த ஹீரோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, அவனை வில்லன் மாதிரி நடத்துறீங்க, இதுதான் நீங்கள் உலகத்தை காப்பாற்றுற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, இவன் வந்து அந்த மாதிரி ஆள் இல்லை, இவன் டீமன் கிளானை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு வர வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், எது இன்வெஸ்டிகேஷனா, டே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்த விட்னஸ் 2 பேர் இருக்காங்க, இதெல்லாம் பத்தாததுக்கு நான் ஏகப்பட்ட வாட்டி எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன், அதையும் மீறி நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிறான். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது முத்தி போது ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த டைமில் லின்ஃபங் என்ன பண்ணுறான், அந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணி அவனோட பவர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களோட அட்டாக் அப்படிங்கிறது ஒர்க் ஆகலை. இவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா இவன் ஃபார்மேஷன்லாம் ஆக்டிவேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பிரின்ஸ் இருக்கார்ல, அவரால் கூட இந்த ஃபார்மேஷனை ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ண முடியாது. இந்த பைபிள் பக்காவாக ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தனால டிஃபீட் பண்ண முடியல, வாங்க 4 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் அப் பண்ணுறாங்க. ஸோ பவர் அப் பண்ணிட்டு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ ஒரே டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறான். வாய்ட் பிரசன் சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது. அதை யூஸ் பண்ண உடனே 4 பேராலே அசைய கூட முடியல. ஸோ சிங்கிள் டெக்னிக்கில் 4 பேருமே டிஃபீட்டு. இவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது ஒருத்தர் 4 பேரை டிஃபீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அதான் பிரின்ஸ் யோசிக்கிறார், ஆமாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் அப்போது டீமன்ஸ் கிட்ட ஈஸியாக சண்டை போடலாமே அப்படிங்கிறாரு. இப்போ வந்தவங்க என்ன சொல்கிறானுங்க, அந்த கேவுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அதில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கமாக இருக்கான், அவன் மட்டும் ஏஞ்சிக்கிட்டோண்டா, அவன் ஏஞ்சதுக்கப்புறம் உண்மை என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிறாங்க. ஹீரோ பார்க்குறான், நீங்கள் இன்னும் போலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுறான். இவனுங்க தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடியே போயிட்டானுங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணி மறுபடியும் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலாக மன்னிப்பு கேட்குறான், ஏன்னா உங்களுடைய ஃபார்மேஷன் அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா நீ அந்த ஃபார்மேஷனை யூஸ் பண்ணது எங்களுக்கு மிகப்பெரிய பிளெஸிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. சரி வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை இதோட முடியாது, மறுபடியும் கரப்பாம்பூச்சி மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.